ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இட்ஸ் மீ விக்ரம். இன்னைக்கு என் கூட மாஸ்டர் இருக்காரு. அருண் இன்னைக்கு ஓ! வரல, கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்றதுனால அருண் இன்னைக்கு வரல. ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேர் பார்த்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அருணும் வந்து வீட்டில் இருந்தே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. மாஸ்டர், நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு முதல்ல இவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கண்டிப்பா இல்லப்பா. கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா. யா அது நம்மளுக்கு இன்னும் நல்ல பூஸ்ட் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நெறைய பண்ணலாம் நம்ம. எஸ் எஸ், நீங்கள் வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆர் வெரி ஓப்பன் டு ஃபீட்பேக். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பேசலாம்னு நினச்சோன்னா, த ஹாட் பஸ் ஏஷியா கப் ஸ்குவாட் ஹாஸ் பின் அனௌன்ஸ்ட். இந்தியன் டீம் பிசிசிஐ அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் மும்பையில் சூரியகுமார் யாதவ் கேப்டன் அண்ட் அஜித் அகார்கர் சீஃப் செலக்டர் அவங்க வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குன்னு சொன்னாங்க, கடைசியாக ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு ஓரளவுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மாஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவாடை படிக்கிறேன். ஸ்குவாடை ம். படிச்சதுக்கு அப்புறமா வி வில் கோ த்ரூ யுவர் வியூஸ் ஆன் தட். ஓகே. கண்டிப்பா. ஸோ ஸ்டார்டிங் வித் கேப்டன் சூரியகுமார் யாதவ். அண்ட் வந்தா ராஜாவா தான் வருவேன், நானே ராஜா நானே இந்திரன் அப்படின்ற மாதிரி சுபம் கில் வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு டீமுக்குள்ள. அதுக்கு அடுத்து ஓப்பனிங் பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா அண்ட் சிஎஸ்கேவோட தூண் சிவம் டூபே. அதுக்கப்புறமா நம்ம பாபு அக்சர் பட்டேல். விக்கெட் கீப்பர்ஸாக வந்து சஞ்சு சாம்சன். அண்ட் ஆர்சிபியில் இந்த வருஷம் டைட்டில் ஜெயிச்சதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஜிதேஷ் சர்மாக்கு மெய்டன் கால் அப் ஃபார் இந்தியன் டீம். கங்க்ராச்சுலேஷன் ஜிதேஷ் சர்மா. அதுக்கப்புறம் பேஸ் பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அவைலபிள்னு சொன்னார். ஸோ இட் இஸ் நோ பிரைனர், ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. ஹர்ஷதீப் சிங் அண்ட் கோச் கௌதம் கம்பீரோட ஃபேவரட் ஹர்ஷித் ராணா அவருமே வந்து ஸ்குவாட்ல இருக்காரு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி நோ பிரெய்னர் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ ரிசர்வ்ஸும் படிச்சிடுறேன். ரிசர்வ்ஸில் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால், பிரசீத் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியன் பராக், துருவ் ஜுரேல். ஸோ உங்களோட வியூ இதில் வந்து என்னன்னு சொல்லுங்கள். இதுல அதாவது டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா. அதுல எதுவுமே எனக்கு டவுட்டா இல்ல. எப்பனாலும் அந்த 11 எந்த காம்பினேஷன்ல போட்டாலுமே வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் கவர்டு. ஓகேங்களா. அது ஏசியா கப்புக்கு ஐ திங்க் தே ஹேவ் த எனஃப் ஸ்குவாட்னு வச்சுக்கோங்களேன். எனஃப் பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸா இல்லையா மாஸ்டர் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது? எதுவுமே சர்ப்ரைஸா இல்லையா? இல்ல, சர்ப்ரைஸுக்கு வருவோம். பட் ஜென்ரலா நான் ஸ்குவாடோட ஃபீட்பேக்கு, அதாவது கப்பு மேட்சை வச்சு ஃபோக்கஸ்டா நான் பாக்குறப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதாவது நிறைய பேர் டிசர்விங் இருக்காங்க, இல்ல அது நான் ரெண்டாவது போறேன். ஓகேங்களா. ஏசியா கப்புக்கு அகைன்ஸ்ட் ஆல் தி அதான், ஏசியன் டீம்ஸ் நம்ம வி ஆர் வந்து ஸ்ட்ராங். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏஷியா கப் வந்து செப்டம்பர் 9th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம டீம் வைஸ் பேசுவோம். லைக் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, யார் ஜெயிக்க போகிறாங்க, எனி அண்டர் ஹார்ஸ் ஏதாவது ஒரு டீம் இருக்கா அப்படின்றத பற்றி பேசுவோம். பட் ஆனால் இப்போ வந்து ஸ்குவாடை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் நான் இதே கொஸ்டினை திருப்பி அகைன் உங்ககிட்ட கேட்குறேன். லைக் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? சரி, நான் இல்ல, சொல்கிறேன், எனக்கு பெரிய ஆப்வியஸ். சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஆமா. ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா வந்து இருந்திருக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பா இருந்திருக்கணும். அது போக ஜெய்ஸ்வாலும் வந்து சர்ப்ரைஸ் தான். ஓகேங்களா. என்னைய பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலை விட எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் கம்ப்ளீட்லி மிஸ். ஓகேங்களா. ஏன்னா துபாயில நடக்க போகுது. கரெக்டா. ஸோ ம், ஆப்வியஸ்லி ம், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான். ம். ஆஹ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 11 இந்த 15ல இருந்திருக்கணும். எஸ், கரெக்டு தான். ஆஹ் எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வந்து, இப்போ வந்து சுபம் கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்து டீமுக்குள்ளே வந்திருக்காரு. விச் மீன்ஸ் தட் ஓப்பனராக இனிமேல் சஞ்சு சாம்சன் ஆட மாட்டாரா? ஏன்னா எனக்கு வந்து இப்போதான் ஆஷோட வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஜிஜி வந்து நீ 25 வாட்டி டக் அவுட் ஆனாலும் நான் உன்னை டீமில் வச்சுருப்பேன், நீ தான் என் ஓப்பனர் அப்படின்னு ஜிஜி சொன்னாருன்னு அவர் பெருமையாக சொன்னார். பட் ஆனால் இப்போ என்னன்னா, சுபம் கில் டீமுக்குள்ளே வர்றது, சி ஹீ டிசர்வ்ட் இட். அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி லைக் ஹீ இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். அவருக்கு அவருக்கு கங்க்ராட்ஸ். பட் ஆனால் வந்து ஆன் த காஸ்ட் ஆஃப் சஞ்சு சாம்சன் அது வந்து எனக்கு பிட் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்போ வைஸ் கேப்டனை விட்டுட்டு பிளேயிங் லெவன் இருக்க போகிறது இல்லைல்ல. See, எனக்கு தெரிஞ்சு கில் கண்டிப்பா இருக்க தான் போறாரு. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து கேப்டன்சியே மாறலாம். ஓகேங்களா. சஞ்சு சாம்சனோட கேஸ் வந்து என்னன்னா, அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருந்தது. இப்ப கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கில்ல எடுத்துட்டாங்க அப்படின்ற கேஸ்ல இன்ஃபேக்ட் சாம்சன் எதுக்கு ஸ்குவாட்ல இருக்காருன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன்.
ஸோ ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி த பேக்கப் விக்கெட் கீப்பர் ஃபார் ஜிதேஷ் சர்மா. கரெக்ட். அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா சாம்சன் வந்து மேல வரதுக்கு முடியாது. அதான் நான் சொல்றேன்ல, அவர் இந்த ஸ்குவாட்லயே நான் கொஸ்டின் பண்றேன். ஓகேங்களா, விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா அவர் ஸ்குவாட்ல இருந்திருக்க மாட்டாரு. பட் ஆனால் வந்து ஆன் வெரி ஹைன்சைட் தாட், ஒருவேளை வந்து ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் சுபம் கில் ஆப்வியஸ்லி லைக் T20யில் ஓப்பன் பண்ணுவார் அண்ட் வைஸ் கேப்டன். கண்டிப்பாக வந்து என்னதான் அஜித் அகர்கர் வந்து பிளேயிங் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு கோச்சும் கேப்டனும் அதை கால் எடுப்பாங்கன்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டனை விட்டுட்டு பிளேயிங் லெவனை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நோ பிரெய்னர், அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுன் சஞ்சு சாம்சனை வர வச்சுட்டு திலக் வர்மாவோ சூரியகுமார் யாதவோ 4th and 5th போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ஜிதேஷ் பிளேயரா? சர்மாக்கு எங்க இருப்பாரு? இல்ல அவரை ஜிதேஷ் நீங்க சர்மா தான் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல பட் ஆனா ஜிதேஷ் சர்மாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு பார்ப்பாங்களே, ஏன்னா அவரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரிலாம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ அவரை வந்து பில்ட் பண்ணணுங்கிறப்ப இல்லையே, ஜிதேஷ் ஆப்பர்ச்சுனிட்டி சர்மா வந்து கொடுக்கணும். யங்ஸ்டர் கிடையாது இல்ல மாஸ்டர். ஜிதேஷ் யங்ஸ்டர் இல்ல, சர்மா அவர் இப்பதானே உள்ள வர்றாரு, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல இல்லையா? ஸோ பட் ஆனா அந்த பேலன்ஸ் கஷ்டம். இ- இதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து சஞ்சு சாம்சன் ஆஷ் கூட பேசின வீடியோலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பனர்ஸ் வந்து சுபம் கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஆடிட்டு ஒன் டவுனில் சாம்சன் ஆடிட்டு அதுக்கு கீழே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்படி எந்த விக்கெட் போதோ அதுக்கேற்ற மாதிரி எய்தர் ஸ்கை வில் ஒர்க் அவுட் ஆர் திலக் வர்மா வில் ஒர்க் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் ஜிதேஷ் சர்மா தான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அகைன் பேஸ்ட் ஆன் சம் ரீசன்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம் மே பார்க்கலாம். அவங்க 2 பேர் பொசிஷனும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. மேபி ஏதாவது ஒரு மேட்ச்ல இப்ப இந்த சின்ன டீம்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கு மேபி சான்ஸ் கொடுக்குறாங்களா, இல்ல நாங்க இதே டீம் தான் ஃபுல்லாவே விளையாடுவோம் அப்படின்னு பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு யாராவது, ஓகே நம்ம ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் வந்து சொன்னேன். ஸ்ரேயஸ் ஐயர் பற்றி பேசிட்டோம், ஓகே ஜெய்ஸ்வால் பற்றி பேசணும். லைக் பவுலர்ஸில் வேறு யாராவது மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் பிரசீத் கிருஷ்ணா ஷுட் பி தேர் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவை எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக புரியல. இல்ல ஒரே இது என்னன்னா, ஐ திங்க் ஹி பேட் பெட்டர்னு நினைக்கிறேன் தென் எவ்ரி ஒன் எல்ஸ் இந்த ஸ்குவாட்னு நினைக்கிறேன். மாஸ்டர் அதுக்குன்னு வந்து 11 பேருமா பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போவீங்க? அப்படிதானங்க திங்க் பண்றாங்க. நம்ம டெஸ்ட்லயே பாத்துட்டோம் கரெக்டா. எனக்கு கடைசி வரைக்கும் பேட்டிங் வேணும். See, அதுக்கு காரணம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஏன்னா நமக்கு லாஸ்ட் 3 மோஸ்ட் லைக்லி பேட்டிங் சுத்தமா கிடையாது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப தே வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் as much as possible. அதனால வந்து அவங்கள ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம். பட் ஐ திங்க் ஆஷ் வீடியோலுமே சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன், பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப ஹார்ட். ஏன்னா அவர் இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இட்ஸ் ஹார்ஷ். பட் அவங்க அதான் இப்படிதான் திங்க் பண்றாங்க, வேற வழி இல்ல. ஸோ அட்லீஸ்ட் இஸ் இந்த ரிசர்வ்ஸ். ஓகேங்களா, ஸோ இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க லிஸ்ட்ங்கிறது குட் திங். பட் ஹர்ஷித் ராணா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது சிவம் டூபே. எனக்கு தெரிஞ்சு சிவம் சிவம் துபைக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரே எடுத்திருக்கலாங்கிறதான் என்னோட வியூவா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்குவாடை நான் அவங்க வந்து படிக்கிறப்ப என்ன அப்படி சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவம் டூபே வந்து பவுலிங்கும் போடுவார், அவர் வந்து இல்லையே. அகைன் நீங்க வந்து துபாயில நடக்குது. ஓகேங்களா, ஸோ அடிஷ்னல் இதுதான். பட் எனக்கு பவுலிங் இருக்கு அங்கதான். ஹார்திக் பாண்டியா இருக்கார்ல உங்களுக்கு. கம்மிங் பேக் டு தட் மாஸ்டர், லைக் ஹார்திக் பாண்டியா நீங்கள் வந்து சொன்னீங்க. ஐ திங்க் 15 மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் T20 வேர்ல்டு கப்புக்கு, இந்த ஏஷியா கப் மேட்சஸோட சேர்த்து. எனக்கு என்னமோ உள்ள வந்து ஒரு பச்சி சொல்லிக்கிட்டே இருக்கு மாஸ்டர், பாண்டியா வந்து T20 ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஐ திங்க் சம்திங் இஸ் பேனிங் அவுட். எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் நடக்கிறதெல்லாம் பற்றி பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்து மேபி பாண்டியா வில் மிஸ் அவுட் T20 ஸ்குவாட் ஃபார் மேபி லைக் டியூ டு பர்ஃபார்மன்ஸ் ஆர் இன்னொருத்தங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டீமோட ஈக்குவேஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஐ ஹோப் இட் வில் நாட் ஹேப்பன். பட் ஆனால் பார்ப்போம். நம்ம இப்போ பிளேயிங் 11 சூஸ் பண்ணுவோமா? ஐ திங்க் அதுவா சூஸ் ஆயிடும் நினைக்கிறேன். சரி பண்ணலாம். சரி ஸ்ட்ரைட் ஓகே. ஃபார்வர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனர் ஸ்லாட் போகலாம். நான் வந்து ஓகே ஐ வில் கீப் மை ட்ரஸ்ட் ஆன் சஞ்சு சாம்சன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட டாப் 3 வந்து அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வித் சுபம் கில் அண்ட் ஒன் டவுன் இஸ் சஞ்சு சாம்சன். ஓகே, அதுக்கு பதிலா நான் திலக் வர்மா சொல்றேன். ஓகே, நீங்கள் திலக் வர்மா சொல்லிட்டீங்கன்னா நானும் வந்து திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 4-5. என்னோட ஓகே, 4-5. என்னோட 4-5 வந்து ஸ்கை அண்ட் ஜிதேஷ் சர்மா.
ஓகே. அதுக்கப்புறம் 6ல வந்து உங்களுக்கு ரிங்கு சிங் இருக்காரு. அதுக்கப்புறமா சிவம் டூபே இருக்காரு. whom do you think will go ahead? பாண்டியா இருக்காருல்ல. ஆ ஹார்திக் பாண்டியா. ஆமா. ஆமா, ஸோ அவர் சிக்ஸ்ல தானே வருவார், சிக்ஸ் வருவார், செவன் 6 வருவார். வந்து ஹார்திக் பாண்டியா, ஆமா. 7 வந்து சிவம் டூபே. இல்லையே, அக்ஷர் பட்டேல். ஆமா. அக்ஷர் பட்டேல் அப்போ 7. ஆமா. 8. தூபேலாம் 11க்குள்ள வரவே முடியாது. ஓகே. அப்போ இதுதானா? டூரிஸ்ட் விசா தானா? அதான் சொல்றேன், ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிடும். அக்ஷர் பட்டேல் ஓகேங்களா, ம். குல்தீப் யாதவ மிஸ் பண்ண முடியாது. ம். வருண் ஓகே, சக்கரவர்த்தி. இல்ல அதுக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணாவை நம்ம பேட்டிங்க்கு இருக்காருன்னா ஹர்ஷித் ராணா வந்துருவாரு. ஓகேங்களா, சரி, நீங்க இப்போ டாப் 7 இப்போ நீங்க சொன்ன மாரி நான் அத வந்து அப்படியே ரீஐட்ரேட் வெயிட் பண்றேன். பண்ணுங்க. இப்போ ம். நீங்க சொன்னீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா, சுபம் கில், ஆ திலக் திலக் வர்மா, வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் ஜிதேஷ் பட்டேல். சர்மா, அதுக்கப்புறம் பாண்டியா. அக்ஷர் பட்டேல். ஸோ ஹூ ஆர் யுவர் பவுலர்ஸ்? வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா விட ஹர்ஷதீப் சிங் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாரு? கரெக்ட், அதுதான். அதாவது என்னோட எது நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேங்கிறது ஹர்ஷித் சிங். பட் ஆனா ஹர்ஷித் ராணா தான் இருப்பாரு. பட் ஓகே, என்னோட லெவன்ல வந்து நான் ஹர்ஷித் சிங் தான் போடுறேன். ஏன்னா சரி, அவர் ஓகே. அந்த லெஃப்ட் ஹேண்ட் வெரைட்டி இருக்கிறனால நான் அவரை தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேங்களா, அவரை தான் எடுக்கணும். ஆனா பேட்டிங் கண்டி பார்த்தாங்கன்னா ஹர்ஷித் ராணா பிக் பண்ணிடுவாங்க. தூபேக்கு சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இல்ல சான்ஸ் இல்ல. ஆமா, அவர் சிஎஸ்கேலயே வந்து ஃபீல்டிங்கே பண்ணலையே. 14 மேட்சுமே வந்து இம்பாக்ட் பிளேயரா தானே வந்துட்டு போனாரு. ஸோ அத வந்து ஆமா, அவங்க கன்சிடர் அவருக்கு பண்ணுவாங்களான்னு ரிங்கு தெரியல. சிங் அவங்களுக்குலாம் வந்து இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் பார்க்கலாம். ம். ஓகே. அப்ப நம்ம 2 பேருமே வந்து மாத்தி சொல்லியிருக்கிறது வந்து ஜிதேஷ் சர்மாவா இல்ல சஞ்சு சாம்சனா அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல தான் மாத்தி சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்ட். பட் மேட்ச் நீங்க டாஸ் வந்து போடுறோனே பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங் சொல்றீங்களா, ஹர்ஷித் ராணா சொல்றீங்களா? நான் ஹர்ஷதீப் சிங் சொல்றேன். நான் வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து மார்னே மக்கள் கூட பவுலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் நேர்ல பண்ணதை பார்த்தேன். பார்த்தனால சொல்றீங்களா? அதனால கண்டிப்பா. அண்ட் நான் பார்த்தது எல்லாமே ஒரு யார்கர் வேற ட்ரை பண்ணிக்கிட்டு அதே இருந்தாரு. மாதிரி அக்ஷர் பட்டேல் நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க அவர் தான். ஆமா, ஆமா. கண்டிப்பா அக்ஷர் பட்டேல். ஐயோ! பழைய வைஸ் கேப்டன்யா அவரு. அவர தூக்கிட்டு தான்யா இப்ப நான் வந்தா அவர் தான் வைஸ் அடுத்த கேப்டன் தானே ஜடேஜா. வருவேன் ஆ அவரு தான் அவர் அந்த வந்துருவாரு. ரோல தானே ஃபிட் இன் பண்றாரு. ஆமா. ஸோ ஓகே. ஸோ இது மட்டும் தான் நம்ம 2 பேரோட டிஃபரன்ஸ். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. டாஸ் போட்டப்போ தான் நம்மளுக்கும் தெரியும். ஆமா. இது இல்லாம வந்து ஃபைனலா வந்து நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்குவாட் வந்து நீங்க சொன்ன மாரி இது வந்து செம்ம ஸ்குவாட் தான். கண்டிப்பா வந்து ட்ராஃபி ஜெயிக்க போறாங்க அப்படின்றது நானுமே நம்புறேன். அண்ட் எனிவே லைக் டீடைல்டா நம்ம ப்ரெடிக்ஷன் குடுப்போம் ஏசியா கப் மேட்ச் வைஸ் இன் எனக்கு ஃபியூச்சர்ல. ஒரே ஒரு கொஸ்டின் இருந்தது, பும்ரா எல்லா மேட்சும் விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா? ஏங்க 4 ஓவர் போட மாட்டாராங்க? சொல்லுங்க. அவங்க தான் மேனேஜ்மெண்ட், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்களே. இல்ல எனக்கு புரியல. எதுக்கு T20ல 4 ஓவர் போடலன்னா எதுக்கு? அப்படி இல்லன்னா நீங்க வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சிராஜ் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னே சொல்லல. இருந்தாலும் அவர ஸ்குவாட்ல கன்சிடர் கூட பண்ணல. ஓகே. இல்ல, நான் எனக்கு ஆக்சுவலா தெரிஞ்சு எல்லா ஏசியா மேட்சும் கப்புக்கே கண்டிப்பா எடுக்க விளையாடுவார். மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல. ஓகேங்களா, அது எனக்கு அவர் வந்து சர்ப்ரைஸா இருந்தது. அவர் வந்து செலக்டர்ஸ் கிட்ட நான் வந்து ரெடி ஃபார் பிளேயிங் தி ஏசியா கப் டோர்னமெண்ட்னு அவர் வந்து அவரா இன்டிமேட் பண்ணாரு. ஸோ ஓ, தட் இஸ் வை லைக் தே ஹவ் ஓகே. பிக்ட் ஹிம். ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பிளே ஆல் த மேட்சஸ். ஓகே, பார்க்கலாம். ஓகே. சரி, ஓகே. பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்குவாடு. சொன்ன மாரி வந்து செம்ம ஸ்குவாடு தான். ஈவன் தோ லைக் தேர் ஆர் லைக் வெரி ஹார்ஷ் கால்ஸ். தட்ஸ் வாட் லைக் வி ஃபெல்ட் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஃபார் பிரசித் கிருஷ்ணா. இத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல டீடைல்டா பேசுவோம். நீங்க அத பத்தி பேசணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன் ஸ்ரேயாஸ் ஐயர செலக்ட் பண்ணல? அத பத்தி கொஞ்சம் டீடைல்டா வந்து பேசணும்னா நீங்க போடுங்க. வி ஆர் ரெடி டு டூ தட். அண்ட் அவ்வளோதானா மாஸ்டர்? ஃபைன் தானே? அவ்வளவுதாங்க, பார்க்கலாம். ஓகே. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ ரியலி லைக் ஆர் கண்டென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ. பாய்.